நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிஎஸ்கே vs எம்ஐ நாளைக்கு சென்னை சேப்பாக்கத்தில் நடக்க இருக்கு. ஸோ சிஎஸ்கே அண்ட் எம்ஐ இந்த ரெண்டு மேட்ச் வந்துட்டாலே ஐபிஎல்லே பரபரப்பாக பற்றிக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு இவங்களோட ரைவல்ரி ஹியூஜ்லி செலிப்ரேட்டட் அப்படின்னு சொல்லணும். எல் கிளாசிகோ அப்படின்ற மாதிரி ஒரு டேர்ம் ஃபுட்பால் கிளப்ல யூஸ் பண்ணுவாங்க. அது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஹியூஜ்லி செலிப்ரேட்டட் டூ டீம்ஸ் விளையாடும் போது எல் கிளாசிகோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ரியல் மேட்ரிட் அண்ட் பார்சிலோனா இவங்க ரெண்டு பேரும் விளையாடும் போது அதை எல் கிளாசிகோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி ஐபிஎல்ல ரெண்டு செலிப்ரேட்டட் டீம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அண்ட் எம்ஐ இவங்க ரெண்டு பேரும் மோதும் போது இப்போ ரீசெண்ட் இயர்ஸ்ல எல் கிளாசிகோ அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஆரம்பத்துலேருந்தே இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த ரைவல்ரி தொடர்ந்துகிட்டே இருக்கு. அது போக சிஎஸ்கே vs எம்ஐ தான் அதிக முறை ஃபைனல்ல ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காகவும் இவங்களோட ரைவல்ரி பெருசாக பார்க்கப்படுது. அதில் எம்ஐ அதிக முறை ஜெயிச்சிருக்காங்க அப்படின்றதுனாலையும் அது ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது. ஸோ எல் கிளாசிகோ அப்படின்றது இந்த ஒரு ரீசனுக்காக மட்டும் சொல்ல, லெஜண்ட் பிளேயர்ஸ் ரெண்டு பேர் இருந்தாங்க. அதாவது சச்சின் டெண்டுல்கர் அண்டு தோனி இவங்க ரெண்டு பேரும் ஒரு டீம்ல இருந்தாங்க. அதனால தான் இந்த ரெண்டு டீமுமே மிகப்பெரிய அளவு பிரபலமாச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆர்சிபி விராட் கோலி இருந்தாலும் ஸோ இந்த ரெண்டு டீம் அளவுக்கு மற்ற எந்த டீமும் பிரபலமாகலை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு செலிப்ரேட்டட் லெஜெண்ட்ஸாக இவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் நாளைக்கு மேட்ச் நடக்க இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் அப்படின்னாலே மும்பை இந்தியன்ஸ் தோற்றுருவாங்க அப்படின்ற மாதிரி தான் இது வரைக்கும் எல்லா சீசன்லேயும் ரெக்கார்டு வந்திருக்கு. எந்த ஒரு சீசன்லையுமே ஃபர்ஸ்ட் மேட்ச் அவங்க ஜெயிச்சதே கிடையாது. 5 டைம் கப்பின் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் மேட்ச் இது வரைக்கும் ஜெயிச்சதே கிடையாதுன்றது தான் அவங்களோட ஒரு சோதனையான சாதனை. ஸோ இந்த முறையாவது அதை அவங்க தீர்த்து வைப்பாங்க அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்கேன். ஏன்னா சென்னை சேப்பாக்கத்தில் அவங்களோட ரெக்கார்டு ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஆனால் நாளைக்கு ஒரு பெரிய கன்சர்ன் என்ன அப்படின்னா பும்ரா கிடையாது. அவர் இல்லாமல் டீம் விளையாடப்போகுது. அதே போல் ஹர்திக் பாண்டியா ஒரு ஹார்ட் ஹிட்டிங் எபிலிட்டி உள்ள கேப்டன். ரீசெண்ட் டேஸில் நல்ல ஒரு ஃபார்மில் இருக்காரு. அவரும் கிடையாது. ஏன்னா போன சீசனில் நிறைய மேட்சஸில் ஐ திங்க் ஒரு 3 மேட்சுக்கு மேலே ஸ்லோ ஓவர் ரேட் போட்டதுனால அவருக்கு ஒரு மேட்ச்சில் விளையாடுறதுக்கு தடை விதிக்கப்பட்டது. அதனால சூரியகுமார் யாதவ் தான் அடுத்த ஒரு பிளேயர். ஏன்னா ரோஹித் சர்மா இருந்தாலும் ரோஹித் சர்மா கேப்டன் பொறுப்பை விட்டு விலக்கப்பட்டதுனால சூரியகுமார் யாதவ் தான் அடுத்த இடத்துல இருக்கிறதுனால அவரை கேப்டனாக போடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி அவரை கேப்டனாக போட்டிருக்காங்க. ஸோ இந்த சென்னை சூப்பர் கிங்ஸில் யார் பிளேயிங் லெவனில் இருப்பாங்க அப்படின்றத பற்றி ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ருத்ராஜ் அவர் கேப்டன் கண்டிப்பாக இருந்தாலும், அதுக்கப்புறம் கான்வே, திரிபாதி, தோனி, சிவம் துபே, சாம் கரன், ஜடேஜா, கலீல் அகமது, நூர் அகமது, பத்திரண்ணா, அஸ்வின் இவங்க தான் ஃபர்ஸ்ட் பிளேயிங் லெவனாக இருப்பாங்க. இம்பேக்ட் பிளேயராக தீபக் கூட இருப்பார். இது ஒரு பர்ஃபெக்டான 11 அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் இது மூணுலேயுமே ஈக்குவலி ஒரு ஸ்ட்ரென்த்தான ஒரு டீம் சொல்லலாம். பேட்டிங்கில் தான் மோர் ஸ்ட்ரென்த், அதாவது ஒரு சூப்பர் ஸ்ட்ரென்த்துன்னு பார்த்தா பேட்டிங்கில் தான் சொல்லணும். ஏன்னா பேட்டிங்கில் ருத்ராஜ், கான்வே, திரிபாதி, துபே, தோனி, சாம் கரன், ஜடேஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7-8 பேர்கிட்ட வரிசையாக பேட்டிங் லைனப்பில் சூப்பராக பண்ணக்கூடிய பிளேயர்ஸ். அதுக்கப்புறம் டெய்ல் எண்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அஸ்வினும் ஓரளவு பேட் பண்ணக்கூடியவர். அப்படி பார்த்தா அஸ்வினும் ஒரு ஆல்ரவுண்டர் தான். ஸோ பேட்டிங்கில் இந்த டீம் ரொம்ப சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு பவுலிங்கை விட இந்த டீம் பேட்டிங்கில் சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். பவுலிங்லன்னு பார்த்தீங்கன்னா பத்திரண்ணா, நூர் அகமது, அஸ்வின் இவங்க 3 பேரும் ஒரு பிரைம் பவுலர்ஸாக இருக்காங்க. அதுக்கப்புறம் கலீல் அகமது, ஜடேஜா இவங்க 2 பேரும் அடுத்த கட்டத்தில் இருக்காங்க. சாம் கரன், சிவம் துபே இவங்க 2 பேரும் அதற்கு அடுத்த கட்டத்தில் இருக்காங்க. ஸோ 7 பவுலர்ஸ் அவங்க வச்சுருக்காங்க. ஸோ ஈஸிலி ரொட்டேட் பண்ணி அவங்க ஓவர்ஸ் முடிச்சிருவாங்க. பவுலிங்லேயும் ஓரளவு நல்லா போடக்கூடிய பிளேயர்ஸ் தான். மற்றபடி இவங்க இந்த 3 பிளேயர்ஸ் போக, பிரைம் பவுலர்ஸ் 3 பிளேயர்ஸ் போக மற்ற 4 பவுலர்ஸ் கொஞ்சம் சொதப்பினா தான் அவங்க பவுலிங்கில் கொஞ்சம் அடி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பின் பவுலிங்கில் அவங்க ஒரு மிரட்டுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதுலேயும் செகண்ட் ஹாஃபில் பனிப்பொழிவு இருந்துச்சு அப்படின்னா அது பேட்டிங் பிடிக்கிற டீமுக்கு ரொம்ப சிரமமாகவே இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பேட்டிங் சென்னை சூப்பர் கிங்ஸ் பிடிக்க நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன். ஃபீல்டிங் பார்த்தீங்கன்னா ராகுல் திரிபாதி சூப்பராக ஃபீல் பண்ணுவார். ஜடேஜா, ஷாம் கரன் இவங்க 3 பேரும் நல்லா பண்ணுவாங்க. டெவான் கான்வே அவரும் நல்லா ஃபீல் பண்ணுவார். சிவம் துபே மட்டும்தான் கொஞ்சம் சரி வராமல் ஃபீல் பண்ணுவார். ஸோ அஸ்வின் இந்த மாதிரிலாம் ஒரு ஆவரேஜ் ஃபீல்டர்ஸ் இருக்காங்க. ஸோ ஃபீல்டிங்கில் மட்டும் இந்த டீமுக்கு கொஞ்சம் கம்பேர்ட் டு த பேட்டிங் அண்ட் பவுலிங், ஃபீல்டிங்கில் இந்த டீம் கொஞ்சம் ஸ்லைட்லி டவுனாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஸோ இதுதான் இந்த டீமோட ஸ்ட்ரென்த்து. ஸோ
இம்பாக்ட் பிளேயராக வந்துட்டு யாரை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா தீபக் ஹூடா யூஸ் பண்ணுவாங்க. அவரும் வந்து ஒரு நல்ல ஃபீல்டர் தான். இம்பாக்ட் பிளேயராக தீபக் ஹூடா பேட்டிங்கில் யூஸ் பண்ணுறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து பவுலிங்கில் வந்து ஆல்ரெடி நல்ல ஒரு டீம் வச்சுருக்காங்க. ஸோ அடுத்ததான் வந்து மும்பை இந்தியன்ஸ். அந்த டீம் வந்து அதோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ மும்பை இந்தியன்ஸில் ஃபஸ்ட்டு பிளேயிங் லெவலில் யார் இருப்பாங்க? ஸோ மும்பை இந்தியன்ஸில் ரோஹித், ரிக்கல்டன், சூர்யா, திலக் வர்மா, நமன்தீர், சாண்ட்னர், முஜிபுர் ரஹ்மான், ராபின் மின்ஸ், ராஜ் அங்கத் பாவா, ட்ரெண்ட் போல்ட், தீபக் சகர். இவங்க 11 பேர் தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேயிங் லெவனே இருக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இம்பாக்ட் பிளேயராக வந்து கரண் சர்மா எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா இந்த டீமில் வந்துட்டு இப்போ ராபின் மின்ஸ் சேர்த்தாங்க அப்படின்னா ரியான் ரிக்கல்டன், ராபின் மின்ஸ்னு 2 கீப்பர் இருக்காங்க. ஏன் இந்த மாதிரி வந்து ஒரு கொஞ்சம் குழப்பம் இருக்குது அப்படின்னா ஹர்திக் பாண்டியா விளையாடாதது அது ஒரு ரீசன். அது போக வந்துட்டு பும்ரா விளையாடாதது. இவங்க 2 பேரும் விளையாடாததுனால கொஞ்சம் வந்து அந்த டீமோட 11ல் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். நான் பார்க்கும்போது வந்து அப்படி தான் தெரிஞ்சுது. ஏன்னா வந்து அந்த ஒரு எக்ஸ்பேக்டர் வந்து பும்ரா அவர் இல்லாதது கொஞ்சம் வந்து டீமுக்கு வீக் தான். அதுக்கு பதிலாக வந்து இப்போ ட்ரெண்ட் போல்ட் இருக்காரு. ஸோ அதனால் வந்து ஓரளவு சமாளிச்சிருவார் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஸோ பேட்டிங்லன்னு பார்த்தீங்கன்னா ரோஹித், ரிக்கல்டன், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, நமன்தீர் இவங்க எல்லாருமே வந்து சூப்பராக ஆடக்கூடிய பிளேயர்ஸ். அது ரெடியாகவும் ஆடக்கூடிய பிளேயர்ஸ். அதே நேரத்தில் வந்து சூரியகுமார் யாதவ் தவிர மற்ற எல்லாருமே வந்து ஓரளவு பொறுமையாகவும் நின்று அதிரடியாக ஆடக்கூடிய பிளேயர்ஸ் தான் சொல்லலாம். பவுலிங்லன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட், சாண்டன், தீபக் சகர், முஜிபுர் ரஹ்மான் இவங்க 4 பேரும் வந்துட்டு 4 பில்லர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு 4 பெஸ்ட் பவுலர்ஸ் டீம் வந்து எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஓரளவு கரண் சர்மா ஒரு சில ஓவர்கள் இம்பாக்ட் பிளேயராக வந்து போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ராஜ் அங்கத் பாவா வந்து ஆல்ரவுண்டர் இருக்கிறதால அவரும் சில ஓவர்கள் வீச வாய்ப்பு இருக்குது. நமன்தீரும் ஓரளவு வீசக்கூடிய ஒரு வீரர் தான். அதனால் அவரையும் வந்து பந்து வீசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டோட்டலி வந்து ஒரு 5-6 பவுலர்ஸ் இருக்காங்க. அதனால் இவங்க மேனேஜ் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபீல்டிங்னு பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங்கில் இந்த டீம் வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக் டீம் சொல்லலாம். ஏன்னா ரோஹித் சர்மா இஸ் எ குட் ஃபீல்டர். அதுக்கப்புறம் திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ் இவங்க 2 பேரும் வந்து ஃபென்டாஸ்டிக் ஃபீல்டர்ஸ்னு சொல்லலாம். அப்புறம் வந்துட்டு நம்ம ரிக்கல்டன் அவரும் நல்ல ஃபீல்டர். சாண்ட்னர் அண்ட் நமன்தீர் இவங்க 2 பேரும் வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக் ஃபீல்டர்ஸ்னு சொல்லலாம். ராபின் மின்ஸ் அவர் கீப்பர். ஸோ கீப்பர்னாலே வந்து ஃபீல்டிங் வந்து நல்லா பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபீல்டிங் ஸ்ட்ரென்த்லேயும் இந்த அணி வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குன்னு நினைக்கிறேன். கம்பேர்ட் டு சிஎஸ்கே இந்த டீம் வந்து ஃபீல்டிங்லேயும் வந்து நல்லா இருக்குது. பவுலிங்லேயும் வந்துட்டு கம்பேர்ட் டு சிஎஸ்கே அந்த கோர் பவுலர்ஸில் மும்பை இந்தியன்ஸ் வந்து பெட்டராகவே இருக்காங்கன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ பேட்டிங்லேயும் வந்துட்டு அவங்கள கம்பேர் பண்ணும்போது இந்த டீம் தான் வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. ஸோ பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் இந்த 3 டிபார்ட்மெண்ட்லையுமே வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் தான் வந்து அவங்கள விட ஸ்லைட்லி பெட்டராக இருக்காங்க. ஸோ மும்பை இந்தியன்ஸ்க்கு அதிகமாக ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒருவேளை மும்பை இந்தியன்ஸில் ஹர்திக் பாண்டியா அண்டு ஜஸ்பிரீத் பும்ரா இவங்க 2 பேரும் இருந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக 90% மும்பை இந்தியன்ஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் ஷியோராக சொல்லுவேன். இந்த டைம் வந்துட்டு அவங்க 2 பேரும் இல்லாததுனால எனக்கு தெரிஞ்சு ஒரு 70% வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு சென்னை சேப்பாக்கத்தில் அவங்க ஒரு நல்ல ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஆனால் என்ன ஒரு சோதனை அப்படின்னா இவங்க வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் இது வரைக்கும் ஜெயிச்சதே கிடையாது எந்த ஒரு சீசன்லையும். அதுதான் வந்து ஒரு சின்ன சோதனையாக இருக்குது. நாளைக்கு வந்து அந்த சோதனையான சாதனையை உடச்சி ஒரு நல்ல சாதனையாக வந்து இவங்க நிகழ்த்தணும். ஃபர்ஸ்ட் மேட்சை வின் பண்ணி சென்னை சூப்பர் கிங்ஸை வந்து சென்னை சேப்பாக்கத்தில் வீழ்த்துறதுன்றது ஒரு பெரிய விஷயம். ஸோ அது வந்து ரொம்ப கடினமும் கூட. ஆனால் அதை நிறைய டைம் வந்து மும்பை இந்தியன்ஸ் செஞ்சுருக்காங்க. ஸோ நாளைக்கும் செய்வாங்க அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். ஸோ ஏன்னா வந்துட்டு நான் ஒரு மும்பை இந்தியன்ஸ் ஃபேன் அப்படின்றதுனால ஸோ கொஞ்சம் வந்து ஸ்லைட்லி மும்பை இந்தியன்ஸுக்கு கொஞ்சம் ஃபேவராக வந்து மேபி சில கருத்துக்கள் வந்திருக்கலாம். நாளைக்கு வந்து சிஎஸ்கே அண்ட் எம்ஐ ஒரு பெரிய ரைவல்ரி மேட்சை வந்து பார்த்து என்ஜாய் பண்ண போகிறீங்க. அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இந்த மேட்ச் வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும் அப்படின்றதுல வந்து எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஸோ பார்க்கலாம் நாளைக்கு மேட்ச் வந்து எப்படி இருக்குது, எப்படி போகுது, ஸோ என்ன மாதிரி ரிசல்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மேட்சை பற்றின ரிவ்யூ வீடியோவும் வரும். ஸோ அதையும் பார்க்க இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ என்னோட எல்லா வீடியோஸையும் போய் பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கிளிக் ட்வீட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.